Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எங்க வீட்ல வந்து ப்ளே செட் வாங்கி இருக்கோம். அந்த ப்ளே செட் எப்படி வந்துச்சு, அதை எப்படி நாங்க செட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த ட்ரக்ல தான் நாங்க ஆர்டர் பண்ண ப்ளே செட் வந்துருந்துச்சு. நாங்க வந்து Amazonல தான் இந்த ப்ளே செட் வாங்குனோம். ஆமா இப்போ இருந்துச்சேடா லாஸ்டா நான் பாக்கும்போது கூட தலையில போட மாட்டேன். இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் எப்படா ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்த உடனே இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தான். ரொம்ப வெயிட்டாக இருக்கா? ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் எப்படியோ தூக்கியாச்சு. ஆனால் இது வந்து இருக்கிறதுலே வெயிட்டான ஒரு பாக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து வுட்டு, அதனால் வந்து இதில் இருக்கிற பீசஸ் வந்து நல்ல ஹெவியான வெயிட்டாக இருந்தது. அதனால் அப்புறம் நானும் வந்து சேர்ந்து தூக்கி வச்ச உடனே வந்து அந்த அன்னைக்கே வந்து அதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ முடியுதோ அதை பில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈகனும் அவங்க அப்பாவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ப்ளே செட் வந்து நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். இது ஆர்டர் பண்ணி 2 monthsக்கு மேலே இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரீச் ஆனிச்சு. ஏன்னா வந்து ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால. அதே மாதிரி கொஞ்சம் ரேட்டுமே ஜாஸ்தி ஆகிடுச்சு. லாஸ்ட் இயருக்குமே இந்த இயருக்குமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. லாஸ்ட் இயரே வாங்கலான் இருந்தோம். அப்புறம் நாங்களாம் வந்து இந்தியா போயிருந்ததுனால லேட் சம்மரில் தான் வந்தோம். அதனால தான் இந்த தடவை வாங்கினோம். பட் அதுவுமே வந்து ஒரு கொஞ்சம் டிலேயாக தான் வந்தது. இப்போ அதெல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அந்த நம்பர் இருக்கும் அந்த வுட்டில், அதை வச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து 2வது நாள். நாள் வந்து பில் பண்ணது வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேவே அவங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் பார்த்தேன். ஸோ இது வந்து சைடில் வர்ற ஒரு பெஞ்சு, அதை வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பண்ணிவிட்டு இது நெக்ஸ்ட் டே வந்து இதை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஈகன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணா. ஏன்னா அவங்க அப்பா சொல்ல அந்த நம்பரை பார்த்து எடுத்து கொடுத்தா அவங்க அப்பாவும் வந்து அதை இவ்வளோ அதுக்கான ஸ்க்ரூ அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே அதை வந்து மிக்ஸ் பண்ணாமல் அது கரெக்டாக நம்ம அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணணும். ஏற்கனவே வந்து எங்கள் வீட்டில் ஒரு பங்க் பெட் இருக்குது. அது வந்து அவங்க ஒரு ஆளாகவே ஃபுல்லாகவே பில் பண்ணாங்க. இங்கே மோஸ்ட்லி வந்து இங்கே எல்லாருமே இந்த மாதிரியான ஐட்டங்களை வந்து அவங்களே தான் பில் பண்ணுவாங்க. சரி கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கலான் இருந்தோம். பட் ஈகனும் இருந்ததுனால அவங்க வந்து அவங்களே பண்ணியாச்சு. இப்போ ஈகன் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணான். நான் என்னால் அவ்வளோவா பண்ண முடியல, பட் அவன் நிறையவே ஹெல்ப் பண்ணான். இதெல்லாம் வந்து அவங்க சேர்ந்து அன்றைக்கி ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாட்டு கேட்டுகிட்டே நல்லா நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஒரு சில இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரூவை மட்டும் மாட்டினாலே போதும். ஒரு சில இடத்துல வந்து அவங்க ட்ரில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓட்டை அவங்களே கொடுத்த இதில் வந்து அவங்க ஸ்க்ரூ போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரூ போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓரளவு வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா இருக்கிறதுலே ஹைட்டான அந்த பீஸை வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சைடில் பண்ணிவிட்டு அது 2ஐயும் ஜாயின் பண்ணாங்க. ஸோ நான் ஒரு சைடு வந்து அதை புஷ் பண்ணி பிடிச்சிக்கிட்டேன்னா அவங்க வந்து அதை நட்டை வந்து மாட்டிகிட்டு இருந்தாங்க.
ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபிட் பண்ணணும். அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஹைட்டாக உள்ளதை முடித்த உடனே வந்து பேக்யார்டுக்கு வந்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து இங்கே வச்சு தான் மிச்சதெல்லாம் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ஈகனுக்கு வந்து லீவு, அதனால பக்கத்து வீட்டு பசங்களோட அங்கே விளாண்டுட்டு இருந்தான். இது வந்து டே 3 வந்து முக்கால்வாசி வேலை வந்து டே 3லே முடிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஒரு வீக்கெண்டு, அதனால் வந்து முடிஞ்சளவு அன்னைக்கே வந்து அதை வந்து முக்கால்வாசி செஞ்சாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மங்கி பார் வந்து ஏற்கனவே செஞ்சாச்சு. அடுத்து வந்து ஊஞ்சல் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பண்ணது அந்த சைட் பெஞ்சு, அதுக்கப்புறம் வந்து ராக் கிளைம் பண்ணுற அந்த லேடர், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுல் அந்த ஹைட்டாக இருக்குல்ல அது ஃபுல்லாக, அதுக்கப்புறம் வந்து மங்கி பார், அப்புறம் இப்போ ஊஞ்சல் செஞ்சு அதில் வந்து ஹூக் மாட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ஸ்விங் மாட்டுறதுக்கான ஹூக்கு. நமக்கு வந்து இப்படி நம்ம அதை திருவினோம்னா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம செயின் எல்லாம் அதில் கோர்த்து நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாட்ட வேண்டியதான். இது எப்படி அந்த ஹூக்கை வந்து நம்ம திறக்கிறோன்றதுக்காக தான் இதை எடுத்தேன் நான். இது வந்து நம்மளே ஆல்மோஸ்ட் ஃபிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸி தான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நம்ம ப்ராப்பராக பண்ணோன்னா பண்ணிடலாம். அந்த ஹூக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் அதில் மாட்டணும். நீங்கள் இதுவும் செக் பண்ணி பார்க்கணுன்னா அமேசானில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஊஞ்சல் மாட்டிட்டு ஒரு தடவை ஆட்டி பார்த்தோம் தாங்குதா என்னென்னு. ஏன்னா இன்னும் ஃபுல்லாகவே வந்து டைட் பண்ணணும். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். நாள் வந்து இந்த அளவுக்கு வந்து வேலை முடிஞ்சிருந்துச்சு. இன்னும் நமக்கு வந்து அந்த மேலே உள்ளது ஃபிட் பண்ணணும், அந்த ஸ்லைடு ஃபிட் பண்ணணும். இப்போ மேலே அந்த டாப்புக்கு வந்து உட்டெல்லாம் மாட்டியாச்சு. இன்னும் நமக்கு வந்து ஷீட் மாட்டுற வேலை தான் இருக்குது. டென்ட் வந்து எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த டென்ட் வந்து பாப்அப் டென்ட்டு தான். இதை நம்ம போடுறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு நாள் வந்து இதை எப்படி வந்து நம்ம போடுறோம், எப்படி மடித்து வைக்கணும் எல்லாமே வந்து சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான், ஏன்னா பாப்அப்னால. நாங்கள் வந்து டெக் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தோம். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போ வாங்கின அந்த ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இந்த வுட்டில் வந்து நம்ம அதை ஃபுல்லாக கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் அதை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்ட்ரெயினிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து அது நல்லாயிருக்கும். கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கால் வைக்கிற இடத்துலலாம் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நமக்கு அந்த பெஞ்சுக்கு வர ஷீட் வந்து இப்போ போடணும். இப்போ டாப்பில் வர்ற ஷீட்டும் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் வந்து அந்த ஸ்லைட் மட்டும்தான் மாட்டணும். இந்த ஷீட் எல்லாமே எங்களுக்கு சம்மர்னால நைட்டு வந்து 9 மணி வரைக்குமே சன் இருக்கும். இப்போ மார்னிங்லேருந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அடுத்து வந்து இந்த ஸ்லைடு மட்டும்தான் மாட்டுறது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் லுக்கையுமே பார்க்கலாம். லோகன் ஸ்லைடில் வந்து நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணுறது வந்து சென்டரில் தனியாக இருக்கும், சைடில் வந்து ப்ளூ அந்த இது தனியாக இருக்கும். அதை எல்லாத்துலேயுமே ஸ்க்ரூ போட்டு ஒரு சில இது ட்ரில்லு நம்மளே போட்டு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இதுதான் வந்து ஃபைனலாக நமக்கு வந்து ப்ளேசெட் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து அந்த ஸ்க்ரூ மட்டும் கொஞ்சம் அப்பப்போ டைட் பண்ணணும். அதை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பசங்களை விளையாட விட்டு ஒரு 2 நாள் எதெல்லாம் நமக்கு லூஸ் ஆகுதோ அதை டைட்டன் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த நாங்கள் வாங்கின ப்ராடக்டில் வந்து எவ்வளோ வெயிட் கெப்பாசிட்டியோ அந்தளவுக்கு நம்ம வந்து
பசங்களை விளையாட விடலாம். ஓரளவுக்கு ஒரு 4-5 பசங்க கூட சேர்ந்து விளையாடலாம். இப்போ பார்த்தா ஸ்லைடு வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து சின்னதாக வந்து ஒரு பைனாக்குலரும் அது ஸ்டேரிங்கும் வீலும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து உள்ள கீழே வந்து அப்படியே வந்து கொஞ்சம் பசங்க சேர்ந்து விளையாடலாம். அதுக்கு சைடில் வந்து நமக்கு வந்து பெஞ்சும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து அப்படியே கீழே வந்து உட்காந்து விளையாடுற மாதிரி. அப்புறம் இது வந்து நம்ம பசங்க வந்து இதில் ஏறி உள்ளே போய் ஸ்லைட் பண்ணுறதுக்குள்ள அந்த ஸ்டெப்ஸு. இதுதான் சைடில் அந்த பெஞ்சு ஃபஸ்ட்டு பண்ண அந்த பீஸ் வந்து இதுதான். ஸோ இங்கே வந்து பசங்க வந்து உட்காந்து விளையாடலாம். ஒரு 2 குட்டி பசங்க வந்து உட்காரலாம், அவ்வளோதான் அந்த ஸ்பேஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மங்கி பார். இது வந்து ஸ்விங் எல்லாம் இருக்கிறது. ஃபைனல் லுக் வந்து இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.